முன்னாள் மத்திய அமைச்சரும் பிரபல நடிகரும் எங்களது ஜீவன் அறக்கட்டளையின் நிறுவனமான திரு நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் உடல்நிலை குறித்தும் தவறான செய்திகள் யூடியூப்பில் பரவிட்டு இருக்கு. அது உண்மை அல்ல. இது உண்மைக்கு புறமான செய்திகளை இதுபோன்று பரப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அது இருக்கிற லிங்க்ஸை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதுக்கும், இது மாதிரி பரப்புறவங்களை கைது செய்யணும்னு நாங்கள் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து இதுபோன்ற தவறான கருத்துக்களை பரப்புவது, அவங்களோட சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்க முறையை சந்தேகப்படுவது, இது போன்ற விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்கும். குறைந்த நபர்கள் தான் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. இதுபோன்ற தவறான செய்திகள் மாற்றுத்திறனாளிகளை மனசை சோர்வடைய செய்யும். அதுபோல் அவங்க பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். நாங்கள் அவங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களாக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அவங்க குடும்பம் சார்பாக அவருடைய அண்ணன் திரு கிருபாகரன் அவர்கள் திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க குடும்பம் சார்பாகவும் அந்த மனுவை கொடுக்குறாங்க. நாங்கள் லிங்க்ஸ் வச்சுருக்கிறோம். இது மாதிரி ஒரு 4 சேனலில் இருந்து இது அதிகமான பரவுறாங்க. இது நிறைய பேர் அதை உண்மையை தெரியாமல் ஷேர் பண்ணுறாங்க. அது உண்மைன்னு நினச்சி நிறைய பேர் வருத்தத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. இது உண்மை அல்ல. அக்ஷயாவும் தனுஷும் மன மகிழ்ச்சியாக நல்ல உடல் நடத்துடன் இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணி உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறது ஒரு கணவனுக்கும் இல்லை பெற்ற தகப்பனுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துது. இல்லை, நெப்போலியன் சார் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாங்க. இல்லை, முதல்ல கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அவரோட தான் அவங்களை அடையாளம் வைத்து தான் நாங்கள் மற்ற குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து முன்னேற்றணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது மாதிரி செய்திகள் நிச்சயமாக அவர்களை சோர்வடைய செய்யும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.